அனைத்து தமிழீழங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் 2025ஆம் ஆண்டின் குரு வக்ர நிவர்த்தி பலன்களை பற்றி பார்க்க உள்ளோம். சனி, குரு, ராகு, கேது, சுக்கிரன் உள்ளிட்ட முக்கிய கிரகங்களின் பயிற்சி உள்ளது. அதிலும் தை மாதம் மிகவும் சிறப்பானது. இந்த மாதத்தில் ஏற்கனவே செவ்வாய், சுக்கிரன் பயிற்சிகள் உள்ளன. அதேபோல் குரு வக்ர நிவர்த்தியும் இந்த மாதத்தில் நிகழ உள்ளது. இது ராசியில் ஏற்படுத்த போகும் தாக்கத்தை இந்த தொகுப்பில் காணலாம். பொதுவாக கிரகங்கள் நேர்கோட்டில் பயணிக்கும். அவை எப்போது பின்னோக்கி திரும்புகிறதோ அப்போது வக்ரநிலை என்போம். கிரகங்கள் திரும்பும் போது விளைவுகள் கடுமையாகத்தான் இருக்கும். அதிலும் குரு, செவ்வாய், சனி, ராகு, கேது, சுக்கிரன் வக்ரம் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும். குரு தற்போது ரிஷப ராசியில் வக்ரமாக வீற்றிருக்கிறார். பிப்ரவரி 4ஆம் தேதி குரு வக்ர நிலையில் இருந்து நிவர்த்தியாகி இயல்பு நிலைக்கு திரும்புகிறார். குரு மற்றும் சனி பூமியின் வெளிப்பட்ட பாதையில் பயணிக்கும். குரு தனம் குடும்பத்துக்கு காரகனாக இருக்கிறார். நம் அன்றாட வாழ்க்கையில் குரு பயணிப்பதால் அவரது வக்ர நிவர்த்தி முக்கியத்துவம் வாய்ந்தது. தனுசு ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிக்கு மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திரம் உள்ளது. மூலம் என்பது கேது நட்சத்திரம், பூராடம் என்பது சுக்கிரன் நட்சத்திரம், உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரம். எந்த ஒரு விஷயமானாலும் தொடங்கி வைப்பவர்கள் தனுசு ராசிக்காரர்களாக இருப்பார்கள். எடுத்த விஷயங்கள் அனைத்தும் அப்படியே கிடப்பில் உள்ளது, எதுவுமே நடக்கவில்லை என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருப்பீர்கள். எதிர்பார்த்திருந்த காரியங்கள் நடைபெறாததால் மன விரக்தி அடைந்திருப்பீர்கள். குரு வக்ர நிவர்த்தி அடைவதால் தடை நிவர்த்தி உண்டாகும். சிறிய ஒளி தெரிகிறது என்ற எண்ணம் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறுவதற்கான தொடக்கமாக இந்த குரு வக்ர நிவர்த்தி காலம் அமையும். மே மாதத்தில் மிதுனத்துக்கு குரு வந்து 7ஆம் பார்வையாக பார்க்கும் போது நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆவணி மாதத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும். ரோகிணி 4ஆம் பாதத்தில் குரு நிவர்த்தி ஆவதால் விடுதலை பெறுவீர்கள். பணம் கேட்டிருந்த இடங்களில் இருந்து கிடைக்கும். இதுவரை காசு தண்ணியாக உங்களிடம் இருந்து செலவாகி கொண்டிருந்திருக்கும். போராட்டமான காலமாக இருக்கும். பிடிவாதம் பிடித்த குழந்தைகள் உங்களுடைய சொல் பேச்சை கேட்க ஆரம்பிப்பார்கள். மனைவி, குழந்தை உங்களை மதிப்பதற்கான நேரம். பணம் பெரிய அளவில் வரவில்லையே என்றாலும் சிறியது சிறியதாக வர ஆரம்பிக்கும். அலைப்பாயும் மனது, தூக்கமின்மை, உடல் உபாதை, வயிறு தொடர்பான பிரச்சனைகள் போன்றவை சரியாகும். வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு, மேற்படிப்பு படிப்பதற்கான வாய்ப்பு போன்றவை அமையும். சிறந்த காலமாக இருக்கும். தொழில்துறை சார்ந்த படிக்கக்கூடிய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். பெரிய மாற்றங்கள் இல்லை என்றாலும் சிறிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை கொடுக்கும். அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவில், வேத பாடசாலையில் இருக்கும் வேத விற்பனர்களுக்கு உங்களால் முடிந்தவரை வஸ்திரதானம் கொடுப்பது நன்மை உண்டாக்கும். அல்லது பசுமாடு, கால்நடைகளை பராமரிப்பதற்கான ஒரு நாள் செலவையாவது ஏற்றுக்கொள்வது நன்மை உண்டாக்கும். இந்த தானம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை உண்டாக்கும்.